ஆட்சி அமைந்ததிலிருந்து உருப்படியாக எதுவும் செய்யவில்லை. செய்வதற்குரிய எந்த திட்டமும் கையில் இல்லை. காரணம், சட்டசபையில் கூட பேசும்போது சொன்னார், அப்பாவை காணாம. இப்போ அப்பாவை ஒவ்வொரு திட்டத்திலையும் மக்கள் பார்க்குறாங்க. காலை உணவு திட்டம் தளபதி மு.க. ஸ்டாலினுடைய பெயர் உலகம் பூரம் புகழ் பெற்றது. அதில் பெருந்தலைவர் காமராஜருடைய பெயரை வச்சிருக்காங்க. எங்களுக்கு ஒன்றும் காமராஜர் விரோதி இல்லை. ஆனால் அந்த திட்டத்தை கொண்டு வந்தது யார் என்பது ஒவ்வொரு குழந்தைக்கும் தெரியும். சாப்பிடும்போது கூட தாய்மானவர் திட்டம் எப்படின்னா தாய் உள்ளத்தோடு செய்யணும். இது தாயோடு தந்தையோடு இருக்கிறவங்களுக்கு, மற்றவங்களுக்கு அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் தாய் பாசம் தெரிந்தவங்கன்னா அதனுடைய அருமை பண்ணும். அது தெரியாமல் இந்த மாதிரி வழக்கெல்லாம் போடுறதுனால யாரையும் அழித்து விட முடியாது. திமுக காரனையும் அழித்து விட முடியாது. எமர்ஜென்சி காலத்தில் வந்து நாங்கள் பார்க்காத சிபிஐ பார்த்தோம், மற்ற வழக்குகள்லாம் பார்த்துருக்குறோம். ஆனால் எல்லா வழக்குகளையும் வெற்றி. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். திட்டத்துடைய பெயர் மாற்றி பொதுநிலை திட்டம் வச்சிருக்காங்க. ஆகஸ்ட் மாசத்துல இனிமேல் அந்த பேர் தான் அழைப்பு அரசு சொல்றாங்க. இது முதல் திட்டம் இல்ல. விடியல் பயணத்தோட திட்டத்தை மகளிர் பயணம் மாத்தினாங்க. காலை உணவு திட்டத்துக்கு பேரை வந்து காமராஜர் காலம் மாத்தினாங்க. இப்படி தொடர்ச்சியா ஒரு திட்டத்துக்கான பேரை மாத்திட்டே இருக்காங்க. அதாவது ஆட்சி அமைந்ததிலிருந்து உருப்படியாக எதுவும் செய்யவில்லை. செய்வதற்குரிய எந்த திட்டமும் கையில் இல்லை. காரணம், இவர்களுக்கு ஆட்சிக்கு வருவோன்ற நம்பிக்கையே இல்லை. ஏதோ ஒரு குருட்டாந்தசியாக ஆட்சி வந்துடுது. அதனால் ஆட்சி நடத்துகிறதுக்கு எந்த விதமான திட்டமும் இல்லை. அவர்களுக்கு எந்த விதமான ஒரு யோசனையும் இல்லை. ஆகவே எப்படியோ ஆக்சிடெண்ட்டில் வந்துட்டாங்க. விபத்தின் காரணமாக வந்த காரணத்தினால் இந்த 2 மாத காலமாக ஒன்றுமே செய்ய முடியல. ஒவ்வொரு பேராக மாற்றிக்கிட்டு இருக்காரு. சட்டசபையில் கூட பேசும்போது சொன்னார், அப்பாவை காணாம. இப்போ அப்பாவை ஒவ்வொரு திட்டத்திலையும் மக்கள் பார்க்குறாங்க. பேர் மாற்றினார், விடியற் பயணம்னு மாற்றினார். அந்த விடியற் பயணத்தை விடியல் என்று எடுத்துட்டாரு. மகளிர் பயணம் ஏற்கனவே மகளிர் பேருந்துன்னு ரொம்ப காலந்தரமாக இருக்குது. காலங்காலமாக இப்போ தமிழ்நாட்டு போக்குவரத்து கழகத்தில் மகளிருக்குன்னு தனி பஸ் இருக்கு. அதனால் அதை மாற்றினார். இப்படி ஒவ்வொரு பேராக மாற்றினார். காலை உணவு திட்டம் தளபதி மு.க. ஸ்டாலினுடைய பெயர் உலகம் பூரம் புகழ் பெற்றது. இதை பார்த்து கனடாவிலும் மற்ற வெளிநாட்டிலே கூட இதை பின்பற்றினார்கள். ஆக இந்த திட்டம் மக்கள் மத்தியிலே போய் சேர்ந்திருக்கிறதுன்றதுனால அதில் பெருந்தலைவர் காமராஜருடைய பெயரை வச்சிருக்காங்க. எங்களுக்கு ஒன்றும் காமராஜர் விரோதி இல்லை. ஆனால் அந்த திட்டத்தை கொண்டு வந்தது யார் என்பது ஒவ்வொரு குழந்தைக்கும் தெரியும். சாப்பிடும்போது கூட கலைஞருக்கு தளபதி கொடுத்தது தளபதி சாப்பாடு தான் சாப்பிட்ற குழந்தைக்கு சொல்லுது. அதனால் ஒரு திட்டத்தினுடைய பெயரை மாற்றுவதால் அவரை மறைத்து விடும் என்று கருதினால் அதை விட முட்டாள்தனம் வேறு ஒன்றும் கிடையாது. காரணம், பழமொழி சொல்லுவாங்க, ரோஜாவை எப்பெயரிட்டாலும் அதனுடைய புகழ் மாறாது வந்தாது. அதுபோல தளபதி மு.க. ஸ்டாலினுடைய திட்டங்கள் ஒவ்வொன்றும் மக்கள் மத்தியிலே இன்னைக்கு நிற்குது. அவருடைய பெயரை தான் சொல்கிறாங்க. அது நாள் முதல்வன் திட்டமாக இருந்தாலும் சரி, அந்த நாள் முதல்வன் திட்டத்தால் தேர்தல் முடி வந்த பிறகு ஒரு ஆட்டோக்காரர் உங்கள் டிவியில் பேட்டி கொடுத்து தான் நான் பார்த்தேன். இந்த திட்டத்தினால என்னுடைய பையன் படித்து பிரான்ஸில் இன்றைக்கி வேலை செய்கிறான் என்று தளபதி நினைவுக்கு வந்து கண்ணீர் வடிக்க சொன்னார். இந்த மாதிரி ஒவ்வொரு திட்டத்தினுடைய பயணம் மக்கள் உணர ஆரம்பித்து விட்டார்கள். அதே போல் இந்த தாய்மானவர் திட்டம் என்பதை பெயர் எவ்வளோ உன்னதமான பெயர். இது யாருக்கு கொடுத்தாங்க? இதுவரையிலே தமிழ்நாட்டை நாங்கள் தேர்தல் வாக்குறுதியாக கொடுக்கல. திமுக சார்பில் இப்படி வந்தவுடனே நாங்கள் செய்வோம்னு சொல்லலை. ஆனால் ஒவ்வொன்றையும் தளபதி மு.க. ஸ்டாலின் பார்த்து செய்தார். அதே போல் 75 வயதுக்கு மேற்பட்ட மூதாதையர்கள் ரேஷன் பொருட்களை போய் கியூவில் நின்று கடையில் நின்று வாங்கக்கூடிய அளவுக்கு அவர்களால் முடியாது என்கிற காரணத்தினால் அந்த திட்டத்தை தாய்மானவர்கள் பெயர் சூட்டி வீடு தேடி முதியோர்களுக்கு ரேஷன் வழங்க திட்டத்தை கொடுத்தாங்க. முதல்ல 75 வயசு வச்சார். அப்புறம் 70 குறைத்து 65 வயது வரையில்
குறைத்தது இன்றைக்கு பல தாய்மார்கள் வயசானவங்க யாருடைய குழந்தை குட்டி இல்லாதவங்க வெறும் ரேஷன் கார்டு மத்திய நம்பி இருக்கக்கூடியவர்கள் தான் வீடு தேடி கதவு தட்டி கொடுத்த போது எல்லோரும் மகிழ்ச்சியாக அதை ஏற்றுக்கொண்டார்கள். அதே போல வறுமை கோட்டு கீழே இருக்கிற குழந்தைகளுக்கு ஊக்கப்படுத்துகிற திட்டம் தான் தாய்மானவர் திட்டம். இந்த தாய்மானவர் திட்டம் எப்படின்னா தாய் உள்ளத்தோடு செய்யணும். இது தாயோடு தந்தையோடு இருக்கிறவங்களுக்கு, மற்றவங்களுக்கு அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் தாய் பாசம் தெரிந்தவங்கன்னா அதனுடைய அருமை தெரியும். அதை தெரியாமல் இன்றைக்கு மாற்றிருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் இதெல்லாம் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். எந்த பெயரை மாற்றினாலும் நீங்கள் மாற்ற மு க ஸ்டாலின் பேர் தான் சொல்லுவாங்க. இதை புரிந்து கொள்ளாமல் யாரோ அவருக்கு அறிவுரை சொல்கிறாங்களா, யார் சொல்கிறாங்கன்னு தெரியல, இதை கேட்டு செய்து கொண்டிருக்கிறார். நிச்சயமாக இதெல்லாம் அவருக்கு நெகட்டிவாக தான் ஆக போகுது. இது திட்டத்தை பெயர் மாற்றம் மட்டும் இல்லாம முன்னாள் அமைச்சர்கள் மீது தொடர்ச்சியா கைது பண்றாங்க. இப்போ செந்தில் பாலாஜி மீது வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. புதிதா நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை பதிவு சொல்லல, புதிதா ஒரு டிவிஎஸ்சி வழக்கு பதிவு பண்றாங்க. அதாவது டிவிஎஸ்சி வழக்கு போடுறதை பற்றி செந்தில் பாலாஜியை பொறுத்த முற்றிலும் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் மிக தீவிரமாக பணியாற்றி, குறிப்பாக கொங்கு மண்டலத்தில் அவர் பொறுப்பேற்ற பிறகு பெரிய திமுகவுக்கு செல்வாக்கு தேடி என்பது காரணம் காட்டி அவரை எப்படி பழி வாங்கணுன்ற நோக்கத்தோடு அவர் ஏற்கனவே 19 மாதம் சிறையிலிருந்து பழக்கப்பட்டு விட்டார். அதனால் இந்த மாதிரி வழக்கெல்லாம் போடுறதுனால யாரையும் அழித்து விட முடியாது, திமுக காரனையும் ஒழித்து விட முடியாது. எமர்ஜென்சி காலத்துலேருந்து நாங்கள் பார்க்காத கேஸ் பார்க்கணும். சிபிஐ பார்த்தோம், மற்ற வழக்குகள்லாம் பார்த்துருக்குறோம். ஆனால் எல்லா வழக்குகளையும் வெற்றி. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். 2001 இரவோடு இரவா கலைஞர் கைது செய்யப்பட்டார். அது பெரிய செய்தியாக போட்டாங்க, அது சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் அதில் எஃப்ஐஆரால் போட முடியுதா? எத்தனை வருஷம் ஆச்சு? இதுபோல் ஒரு பத்திரிகை செய்தி கொடுக்கலாம், ஒரு நாள் செய்தியாக வருமே தவிர முடிவு என்னவாக இருக்கும் என்பது எங்களை போன்ற நன்றாக தெரியும். இந்த மாதிரி பொய் வழக்குகளை போடுற நேரத்தை விட்டுட்டு அதில் தான் அரசாங்கம் கவனம் செலுத்திட்டு இருக்கு. அதனால்தான் எங்கே பார்த்தாலும் இன்னைக்கு கூட சென்னையில் இப்போ டிவியில் நான் பார்த்தா 6 கொலையா அன்றைக்கி காலையில். காவல்துறையினருக்கு வேறு வேலை இல்லை, இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இங்கே ஒரு அரசாங்கம் நடப்பதற்குரிய அடையாளம் இல்லை. மேகதாது இஷ்யூ, நேற்று இஷ்யூ, இப்படி பல இஷ்யூக்கள் இருக்கிறது. அதை பற்றி ஒரு வார்த்தை சொல்லலை. இதுவரையும் நான் கேட்குறேன், அவர் போகிறாருன்னு சொல்கிறாங்களே, எப்போ போகிறார், என்ன போகிறார், இதான் அஃபிஷியலாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கா? ஆக ஒரு தெளிவில்லா சர்க்கார், ஒரு திறமையற்ற சர்க்காராக, எதுவுமே வெளிப்படைத்தன்மை இல்லாத ஒரு சர்க்காராக. அதே போல் மின்வெட்டை பற்றி நீங்கள்லாம் அமைச்சர்கள், இன்றைக்கி அமைச்சர் பேட்டி கேட்குறாங்க, பிரஸ்காரங்க கேட்குறாங்க, ஓடுறாரு. 1900 ரூபா பில்லு வர வேண்டிய இடத்துல 17,000 ரூபா வந்துருக்குதுன்னு ஒரு ஆதாரத்தோட ஒரு பத்திரிகை நிருபர் கேட்குறாரு. பதில் சொல்லாமல் பொறுப்பு இல்லாமல் போகிறார். இது எப்படின்னா இன்னும் அறியத்தில் கூடுதலாக அனுப்பிச்சிடுறாங்க. இப்போ 1000 ரூபா கட்ட வேண்டிய இடத்துல 7,000 ரூபா வசூல் பண்ணிட்டு இந்த 7,000 ரூபாய் திருப்பி கொடுக்க போகிறதில்ல. ஆக கொஞ்சம் கொஞ்சமாக கழிச்சுக்கிறாங்க. இது ஒரு மோசடி, இது ஒரு மிஸ்அப்ராபரேஷன் தான். மக்கள்கிட்ட இருந்து திருடுறது, அதிகமான வசூல் பண்ணி, இது மறைமுகமாக ஒரு திருட்டுத்தனமான வேலை தான். இது திருடுன்னு கூட சொல்லலாம். மக்கள்கிட்ட இருந்து பணத்தை திருடி இன்றைக்கு ஈபி நடத்துகிறார்களா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு திருப்பி 7,000 வீட்டு தப்பாயிடுச்சுன்னு சொல்கிறாங்கல்ல, அது உடனே திருப்பி கொடுக்க வேண்டியது தானே. கழிச்சிங்கன்றாங்க. அப்போ என்ன அர்த்தம்? இந்த பணத்தை ரொட்டேஷன் பண்ண போகிறாங்க. மக்களுடைய பணத்தை ரொட்டேஷன் பண்ணால் அதுக்கு இன்ட்ரெஸ்டாக கொடுக்கணுமில்ல, செஞ்சுருக்காங்களா? இது ஒரு திருடு தான், இது ஒரு வகையான மோசடி தான், இது வகையான ஒரு மிஸ்அப்ராபரேஷன் தான்.